மகாவை எப்படியாவது வந்து தன்னோட வழிக்கு வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா என்ன பண்ணுறாரு, மகா பக்கம் திரும்புகிறாரு. மகா எங்கேயோ போயிட்டுருக்காங்க. மகா ஒரு நிமிஷம் மகா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, என்ன விஷயம் அப்படின்றாங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், எனக்கு பேசுறதுக்கு டைம் இல்லை, எனக்கு 1008 வேலை இருக்குது அப்படின்றாங்க. என்ன மகா என்கிட்ட பேசுறதும் உனக்கு 1008 வேலை முக்கியமா, ப்ளீஸ் மகா அப்படின்னோடனே, உங்களுக்கு என்ன தாங்க வேணும், எதுக்கு இப்படி தொல்லை பண்ணுறீங்க அப்படின்னோடனே, என்ன மகா நீ சரி ஏதோ ஆஃபீஸ்க்கு போயிட்டு வர போல் இருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே சொல்லலை, எனக்கு எதுக்கு சொல்லணும் உங்ககிட்ட, என்ன மகா இப்படி சொன்னால் எப்படி, நான் வந்து இப்போ என்ன சொல்ல வரீங்க, உங்ககிட்ட சொல்லிட்டு தான் எல்லாம் செய்யணும்னு சொல்ல வரீங்களா, எது கேட்டாலும் பிரச்சனை பண்ணுறாளே, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. சொல்லுங்கள் உங்ககிட்ட என்ன சொல்ல வரணும். இல்லை மகா நீ வந்து அழகிக்கிட்ட சொல்லிட்டு இருந்தல இந்த மாதிரி ஆஃபீஸில் இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு, அதான் என்கிட்டே சொல்லுவேன்னு நினச்சேன். உங்ககிட்ட நான் ஏன் சொல்லணும், அதெல்லாம் சொல்ல முடியாது. சரி எந்த ஆஃபீஸ்க்கு நீ வேலைக்கு போகிற, அங்கே எப்படி உனக்கு நல்லா வந்து வசதியாக இருக்கா, எந்த பிரச்சனையும் இல்லையே, சரி சேலரியில் எவ்வளோ தரேன்னு சொன்னாங்க, எல்லாம் லைனாக கேட்டுகிட்டே இருக்காரு. இங்கே பாருங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே பதில் தான், நான் எந்த ஆஃபீஸில் வேலை செஞ்சேன் உங்களுக்கு என்ன, உங்கள் ஆஃபீஸ் இல்லைல்ல அது வரைக்கும், அமைதியாக இருந்தீங்கன்னா போதும், நான் கல்யாணத்துக்காக இப்போ நிறைய பணம் சேர்க்க வேண்டியது இருக்குது, அதுக்காக தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் நீங்கள் இந்த வேலை வேணாம், இந்த வேலை ஏன் போகிற, அந்த வேலை இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது குறை சொல்லுவீங்க, அதனால் உங்ககிட்ட நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஐயோ இவ வேறு இப்படி படுத்துகிறாளே, நம்மக்கிட்ட வழிக்கே வரமாட்டேங்கிறாளே, இவளை இப்படி தான் வழி பண்ணுறது, ஒன்றுமே புரியலையே அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அடுத்து மகா தூங்க போகிறாங்க. என்ன மகா தூங்கவா போகிற, இல்லை பாய் போட்டு படுக்க போகிறேன் அப்படின்னோடனே, அதான் மகா கேட்டேன், ஐயோ ஏங்க இப்படி படுத்துறீங்க அப்படின்றாங்க. ப்ளீஸ் மகா அப்படி சொன்னோடனே, சரி உங்களுக்கு என்ன தான் வேணும், என்ன தான் தெரிஞ்சுக்கணும், இல்லை மகா நீ ஆஃபீஸ்க்கு போனீங்க, அந்த ஆஃபீஸ் உனக்கு பிடிச்சிருக்கா, ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களை மாதிரி எம்டி கிடையாதாங்க, அந்த எம்டியை பற்றி சொல்லணுன்னா நிறைய சொல்லலாம், அவ்வளோ வந்து ஜெனுவனாக நடந்துக்கிறாரு, அவர் ஒரு கவிதை எழுதியிருந்தார் பாருங்க, அப்படியே மனசில் பதிஞ்சிடுச்சு, அந்த மாதிரி ஒர்க்கரை அப்படி பாராட்டி கவிதை எழுதுகிறாரு. உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தால் அந்த மாதிரி அதிகாரம் பண்ணுறீங்க, ஆனால் பார்த்தீங்கல்ல எப்படியெல்லாம் வந்து பண்ணுறாருன்னு சொல்லிட்டு, அந்த கவிதை நான் உங்ககிட்ட கொடுத்தா அப்படியே வந்து இப்படிலாம் எழுதி கொடுக்குறாங்களா அப்படின்வீங்க, பெண்களை மதிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக வந்து புகழ்ச்சியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஐயோ என்னை பற்றி என்கிட்டயே போல்றாடே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுகிறாரு. நான் அந்தளவு இம்ப்ரெஸ் பண்ணிட்டேன், நான் மகாவை டைரெக்டாக இம்ப்ரெஸ் பண்ணுறோம் இல்லையோ, இன்டைரக்டாக இம்ப்ரெஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமடைகிறாரு சூர்யா. இங்கே வந்து அடுத்த நாள் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து மகா வந்து வேலைக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு மகாவுக்கு வேத்து கூட்டுது, அப்படி ரொம்ப ஸ்வெட்டிங்காக இருக்காங்க. அதை பார்த்து சூர்யா வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட, மகா பாடுறா இப்படி ஆகிட்டான்னு சொல்லிட்டு, முதல்ல அவளுக்கு ஸ்வெட்டிங் ஆகும் இடத்த பாரு வைடா அப்படின்னு சொல்லிட்டு ஏசி ரூம் போடுறா அப்படின்றாங்க. அதன்படி ஏசி இடத்த வந்து மகாவுக்கு வந்து சூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் மகாவுக்கு தேவையான சலுகைகள் எல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு மகா வந்து நிம்மதியாக ஒர்க் பண்ணுறாங்க. அப்பா இப்போ தான் என் பொண்டாட்டி நிம்மதியாக ஒர்க் பண்ணுறா, இதெல்லாம் ரொம்ப ஓவர்ரா, எந்த ஸ்டாஃபுக்குமே இப்படி நான் பண்ணறா, திடீர்னு இவங்களுக்கு மட்டும் பண்ணால் எல்லா ஸ்டாஃபும் என்னடா நினைப்பாங்க என்ன, அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா, என் பொண்டாட்டி இப்படி தான்டா இருப்பா, ஐயோ உன்னோட அலம்பல் என்னால் தாங்க முடியலடா அப்படி சொல்கிறாரு அவங்க ஃப்ரெண்டு. அடுத்து வந்து மகா பாவம் இல்லைடா, அவகிட்ட எல்லா உண்மையும் சொல்லாமல் விட்டுட்டேன்டா, அவகிட்ட சொல்லணும்டா, பாவம்டா ரொம்ப வந்து கஷ்டப்படுறாடா அவள், இப்போ நான் அவளை ஏமாற்றிட்டு இருக்குது அவளுக்கு தெரிஞ்சுன்னா அவ்வளோதான், ஏற்கனவே ஒரு வாட்டி அவகிட்ட போய் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணாடா, அதனால் நான் இப்போ உண்மையை சொல்லிட்டு போகிறேன், வேணாண்டா சொன்னா இல்லைடா நான் சொல்லி தான் தீருவேன், மகா கிட்ட நான் போய் உண்மையை சொல்லிடுறேன்டா அப்படி சொல்லிட்டு சூர்யா போகிறாரு. மகா வந்து சூர்யாவை பார்த்துடுறாங்க. இங்கே வந்துட்டிங்களா நீங்கள் அப்படின்றாங்க. உடனே செமையாக திட்டி விடுறாங்க. ஏன் இங்கே வந்தீங்க, உங்களை பார்க்கறதுக்கு எனக்கு பிடிக்கல, இப்படி பண்ணிட்டுருக்கீங்க, நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க, நிம்மதியாக வேலை செய்ய விடணும்னு பிடிக்கலையா உங்களுக்கு, வேணும்னே என் வேலை கெடுக்கிறதுக்கு தான் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாங்க. சோகமாக வந்து சூர்யா போயிடுறாரு. இதை அவங்க ஃப்ரெண்டு கவனிச்சிடுறாரு. நேராக வந்து மகா கிட்ட, மகா மேடம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னோடனே, நான் வந்து இந்த இடத்தோட எம்டி, உண்மையிலே சொல்லப்போனால் சூர்யா என்னோடய ஃப்ரெண்டு, அவருக்காக தான் நான் இவ்வளவும் பண்ணேன், ஆனால் நீங்கள் அவனை இப்படி திட்டினது எனக்கு கஷ்டமாயிடுச்சுங்க, கொஞ்சமாவது அவனை அன்பை புரிஞ்சுக்குங்க அப்படின்னு மகா யோசிக்கிறாங்க. பாவம் சூர்யான்னு சொல்லிட்டு இதை